வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினசேவல் அப்படிங்கிற டெய்லி நியூஸ் அப்டேட்டை வெளியிடக்கூடிய ஒரு பேஜ், சோசியல் மீடியா பேஜ் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணாமலையை பிஜேபி தலைமையில் இருந்து மாற்றியது இந்த தேர்தலில் விஜய்க்கு சாதகமாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேள்வி? அண்ணாமலையை பிஜேபி தலைமையில் இருந்து மாற்றியது இந்த தேர்தலில் விஜய்க்கு சாதகமாக அமைந்து விட்டது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையா, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேள்வி. இதில் என்ன டவுட்டு? 100% இல்லை, 200% எஸ் தான், உண்மைதான். அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா களத்தை 2024 தேர்தல் சமயத்தில் பிஜேபியா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு களத்தை செட் பண்ணியிருந்தாருல்ல, அது மாதிரியே செட் பண்ணியிருந்திருப்பாரு. டிஎம்கேவா பிஜேபியா இல்லை பிஜேபியா டிவிகேவா அப்படின்னு களத்தை செட் பண்ணியிருப்பாரு. அது மிஸ் ஆயிருச்சு. அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக பாஜக மேலிடம் முன்னிறுத்தி இந்த தேர்தலை அணுகியிருந்தாங்கன்னா நிலைமையே வேற. பொதுவாகவே மக்கள் மத்தியில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். இந்த இரண்டு கட்சிகள் மாறி மாறி எத்தனை வருஷம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே இந்த வாட்டி டிவிகேவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஒருவேளை அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி களம் கண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் பாதிக்கு மேலே அண்ணாமலை பக்கத்து போயிருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதிமுகவோட தான் கூட்டணி வச்சாங்க. அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணி சட்டப்பேரவை தேர்தலில் அவர் கேட்ட தொகுதியை கொடுத்து அவரை போட்டியிட வச்சிருந்தா களம் இன்னும் பரபரப்பாக இருந்திருக்கும். வெற்றி பெற்றா இவங்க சொன்ன மாதிரி எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், துணை முதல்வராக அண்ணாமலையை முன்னிறுத்துவோம், அண்ணாமலை தான் டெபுட்டி சிஎம், இது மாதிரியான ஒரு அறிவிப்புகளை என்டிஏ வெளியிட்டிருந்தாலும் களம் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், வேற மாதிரி மாறி இருக்கும். இது எல்லா சான்ஸையும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். இது யாருக்கு சாதகமாக போயிருச்சு? விஜய்க்கு சாதகமாக திரும்பியிருக்கு. டெஃபினட்டாக இதுக்கு எஸ் தான் பதில். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, கம்யூனிஸ்ட், திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுடைய லீடர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுக அரசு வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, அதனால புதிய அரசு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. திமுகவுடைய கூட்டணி கட்சியை முடிவு பண்ணிட்டாங்களோ, திமுக ஆட்சி மாறுது, புதிய அரசு அமைய போகுது அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை சொல்லிட்டாரே. என்ன நடக்க போதோ நாளைக்கு அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பதட்டத்தில் இருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டா தொங்கு சட்டசபை அமைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி தொங்கு சட்டசபையெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா திராவிட கட்சிகள் குதிரை பேரத்தில் இறங்கிடுவாங்க. அதனால ஜெயிச்ச உடனேயே டிவிகே கேண்டிடேட்ஸ் பனையூருக்கு வரணும் அப்படின்னு விஜய் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இப்போ சென்னை சுற்று வட்டார பகுதியில் டிவிகே உடைய எம்எல்ஏகளுக்காக அவங்கள தங்க வைக்க விடுதி சர்ச்சிங் நடந்துக்கு இருக்கான். ரெசார்ட்டை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் தீவிரமாக. இந்த செய்தி இப்போ வெளிவந்திருக்கு. டிவிகே டெஃபினட்டாக நம்ம டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு டிவிகே நம்புகிறாங்க. அதில் ஒரு சில பேர்லாம் விஜய் டெஃபினட்டாக சிஎம்ஏ ஆக போகிறாரு அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்களுடைய பார்வைகள் என்ன? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்டாக வழக்கம் போல் எதிர்கட்சிகள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி எந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாலும் அதை வேணும்னே எதிர்ப்போம். எதுக்காக எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அதாவது போலீஸ் வராங்க அடித்து கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாத அப்படின்னோடனே எதை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க, அதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரி எதுக்காக எதிர்க்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது எதிர்கட்சிகளுக்கு. இப்படி தான் வண்டியை ஓட்டிக்கு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்ட் மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 90 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸில் ஒரு முக்கிய ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது உலகளவில் கடல் போக்குவரத்து இருக்குல்ல, அதில் 40% நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்பாட் வழியாக தான் நடக்குதான். இந்தியன் ஓசனில் இந்தியாவுடைய கிரிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. சீனா இந்தியன் ஓசனில் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. வழக்கம் போல் ராகுல் காந்தி காங்கிரஸ் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இயற்கையை அழிக்க போகிறாங்க, சேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டூல் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம் காங்கிரஸ். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை அழிச்சிட்டு அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை கொண்டு வரணுமா அப்படின்னு கோரஸாக பாடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் பலர் சொல்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.